கோயம்புத்தூர்ல நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. இது வரைக்கும் என்னடா புது அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல கேள்விகள் வந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஹப்ல இருந்து ஒரு கெஸ்டோட தான் நான் வந்திருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச ஒரு 2 வருஷம் அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக வேலைக்கு போய் அந்த ஃபீல்டு அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அங்கே சரி டெக் ஃபீல்டுக்கு மாறலாம் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணி இப்போ 7.7 LPAக்கு பிளேஸ் ஆயிருக்க லிஸ்டன் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ வில் டாக். ஹலோ லிஸ்டன், ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெல்கம். Thank you. ஸோ லிஸ்டன் 7.7 LPA பிளேஸ் ஆயிட்டீங்க. மும்பை அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஹிந்தி தெரியும்? தெரியாது. எப்படி சமாளிக்க போறீங்க இங்கே போய்? இங்கே சமாளிச்ச மாதிரி தான். கம்யூனிகேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ் தானே. ஓகே, அதை வச்சு சமாளிக்க வேண்டியதான். எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது, பட் ஹிந்தி லைட்டாக கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. பையா ஏக் பிளேட் பானிபூரி இது ஏதோ அப்படின்னு சொல்கிறதுக்காக ஹிந்தி தெரியணும். சிவில் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபஸ்ட்டு ஊர்லேயே ஒரு கம்பெனியில் டிராஃப்ட்ஸ்மேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது தஞ்சாவூரில் குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது ஏன் லைக் அந்த இடத்துல இருந்து இங்கே மாறணும், லைக் இந்த ஃபீல்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. எதனால அந்த தாட் வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஜாப் பார்க்கும்போது டிராஃப்ட்ஸ்மேன், அது ஊர்லேயே டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அது டெஸ்க் ஜாப் தான், ஃபுல் டைம் சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் பண்ணிருப்போம், கேடு. அந்த டைம் எனக்கு சிவில் விட்டு வேறு எந்த ஃபீல்டு போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் வந்து ஆர்எம்சி பிளான்ட், பெரிய பிளான்ட்ல பக்கத்துலேயே அக்காமடேஷன். ஸோ அங்கேயே தான். ஸோ அப்போ தான் உண்மையிலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டை பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போய் 2-3 மாதம் ஆன அப்புறம் தான் ரொம்ப ஹெக்டிக் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் அங்கே இருக்க சேலரி ரேஞ்சு, ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தப்போம்னா கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தவங்கலாம் மோஸ்ட்டாக ஃபாரின் போயிருப்பாங்க. நல்ல சேலரி வேணும்னா ஃபாரின் தான் போகணும். நாங்கள் படித்த காலேஜ் அந்த என்வரான்மெண்ட்டை பார்க்கும்போது இல்லைன்னா 2 ஐடியில் மூவ் ஆன ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுறது. அது இல்லாமல் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அவன் ஐடியில் ஒர்க் பண்ணிருந்தான். அந்த மாதிரி நான் சிவில்லே கல்ஃப் போகிறதா இல்லை இங்கேயே இருந்துட்டு ஐடியில் ட்ரை பண்ணுறதா அந்த மாதிரி இருந்த அந்த டைம் தான் நம்ம என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 100K சேலஞ்ச் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே எங்கேஜ் ஆயிடும். இப்போ நீ சொன்ன இல்லையா அங்கே இருக்கிற சேலரி ரேஞ்ச் பார்த்து தான் மாறினேன். ஸோ அங்கே சேலரி ரேஞ்ச் என்னவா இருந்துச்சு? சேலரி ரேஞ்ச் பற்றி சொல்லணும்னா, எனக்கு காலேஜ்லேயே இன்ஜினியரிங் காலேஜ் தான். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களாம் இருப்பாங்கல்ல. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு சோகோவில் போன ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் தெரியும். 2021 வந்து கொரோனா பீரியட்னால டிசிஎஸ்ல இன்டர்வியூ இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அதில் மெக்கானிக்கல் ஒரு 5 பசங்க போனாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு UX டிசைனில் போன ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவங்களோட சேலரி எல்லாம் தெரியும். இப்போ டிசிஎஸ்ல போனவங்களுக்கு 28 ஸ்டார்டிங் இருந்துச்சு. சோகோவில் UX போனவங்களுக்கு 35 இருந்துச்சு. எங்கள் கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நான் போயிட்டு இருந்த கம்பெனி அந்த என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் சீனியர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சேலரி. அதாவது 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் சீனியர்ஸ்க்கு வந்து உன்னோட காலேஜ்ல இருந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல போனால் அந்த 30 அந்த ரேஞ்சில் தான் சேலரி இருந்திருக்கு. ஆமாம். ஸோ அது பார்த்தோன்னே இது எனக்கு செட் ஆகாது, நம்ம எஸ்கேப் ஆகணும். நம்ம ஃபாரின் இல்லைன்னா இதில் போகலாம். நம்ம ஃபீல்டில் இருக்கணும்னா ஃபாரின் தான் பெஸ்ட்டு. இங்கே இருக்கணும்னா ஸ்ட்ரக்சரல் இல்லைனா ஒரு பெரிய காலேஜ் படித்த பெரிய காலேஜில் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வீட்டில் போய் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் மாறலாம் அப்படின்னு. ஸோ வீட்டில் என்ன ரியாக்ஷனாக இருந்துச்சு? எங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த டெக் பேக்ரவுண்ட் யாருக்கும் மேக்ஸிமம் இல்லை. ஸோ அவங்க மேக்ஸிமம் புஷ் பண்ணுறது கவர்மெண்ட் ஜாப் போ, அது போ, இது போ. பட் என்ன இருந்தாலும் கடைசி நம்ம சொல்கிறத சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரைமர்லி யூஸ்வலாக வீட்டில் சொல்கிறது பேங்கிங் எக்ஸாம் எழுது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுன்னு சொல்லி புஷ் பண்ணி முடியாதுன்னு இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வர்றதுக்கு முன்னாடி கோடிங் அப்படிங்கிற ஏரியா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? கோடிங்னா என்ன ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கியா? இல்லை கம்ப்ளீட்டாக எந்த ஐடியாவும் இல்லை. 11th பயாலஜி குரூப்பு, அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங். இப்போது கம்ப்யூட்டர் லேப்லாம் எதுக்கு படம் பார்க்குறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு மட்டும்தான். இல்லாமல் அந்த சைடு கோடிங் சைடு ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஜாப்லேயும் அப்போவும் ஐடி பக்கம் போகிறத பற்றி யோசிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த டைம் பீரியடில் தான் ஃபஸ்ட்டாக யோசிச்சு ரிசர்ச் பண்ணி அப்போ தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பேசிக் கோடிங் நீ 100K கோடிங் சேலஞ்ச் பார்த்து முடிச்சிருந்துருக்கேன். முடிச்சு உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஃபுமிகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஸோ ஃபுமிகேஷன் பீரியட் அப்படிங்கிறது உனக்கு எப்படி இருந்தது? ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபுமிகேஷன் பீரியட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட படிக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீக் அவங்க பேசிக் கோடிங்கில் இன்னும் இன்டெப்த்தாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு டியூரேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த டைம்லைனில் அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அதில் ஸ்ட்ராங் ஆகுறாங்களா இல்லை, இந்த ஃபீல்டு அவங்களுக்கு ஓகே ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஃபுமிகேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ஃபுமிகேஷன் பீரியட் லைக் உனக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு அந்த டைம் வந்து நிறையவே சப்போர்ட் இருந்துச்சு. டெய்லி 1 hour 2 hourக்கு மேலே QA செஷன்
ஓகே. கியூஏ லென்த்லாம் வந்து சொல்லி தந்துட்டு இருந்தாங்க. பட் கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது எங்கள் வேலை தான். மோர் தேன் 50 அரே கொஸ்டின்ஸ், அதே மாதிரி பேட்டர்ன்லேயும் ஒரு மோர் தேன் 50 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் அந்த 2 வீக் உட்காந்து ஃபுல்லாக டே அண்ட் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போனோம். இதுக்கு முன்னாடி இங்கே மார்க் நடக்கும்போதே ஃபர்ஸ்ட் பேட்சுங்கிறதுனால இந்த டைம் ஷெப்ரியல் சார் வந்திருந்தாரு. ஓகே. ஸோ அப்போவே மார்க் டைம்லேயே ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருச்சு. மார்க் டைம்லேயும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருச்சு, உன்னால பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஃபுமிகேஷன் இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி ஆமாம், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ ஃபுமிகேஷன் இப்போ நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஃபுமிகேஷன்ல இருந்து ப்ரோ கேம்ப் உள்ள வந்து அதுக்கு இதுக்கு ஒரு சேஞ்ச் இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ வாட் டிட் யூ ஃபீல் டியூரிங் த டைம்? அந்த டைம்ல உனக்கு என்ன மைண்ட் செட்ல இருந்துச்சு? நீ என்ன எதிர்பார்த்திருந்த? வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சீனியர்ஸே கிடையாது. ஸோ எங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது. ரைட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் HTML CSSனா HTML CSS இன்டர்வியூஸ் இருக்கும்ல, அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ரிவ்யூஸ் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போக போக ஆன்லைன் செஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் கொச்சி, கேலிக்கட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எப்படி சர்ச் பண்ணி படிக்கிறது அது இது அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 6 வீக்ஸு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வீக் அதோட கஷ்டமாக இருக்கும். 12 வீக்ஸ் முடிஞ்ச பிறகு தான் அப்படியே ஒரு மாதிரி செட் ஆகும். நீ ஃபர்ஸ்ட் 6 வீக் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஓகே ரைட், அடுத்த வீக்கா ஈஸியா இருக்கும் அப்படின்னு இல்லை, அது இதை விட கஷ்டமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்ணி வந்துட்டோம், நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்போம். ஸ்டார்ட் பண்ணோன்னே இப்போ நீ அந்த ஃபீல்டு ஐடி அப்படிங்கிற ஒரு ஏரியால இருந்தே வரல அப்படிங்கும்போது உனக்கு சில பயங்கள் இருந்திருக்கும். ஸோ என்ன மாதிரியான பயங்கள் இருந்துச்சு, எப்படி அதை ஓவர் கம் பண்ணு? ஆக்சுவலி அது ஃபியூமிகேஷன்லாம் பாஸ் ஆனதுக்கப்புறமே அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஓரளவுக்கு. ஏன்னா எங்கள் ஃபர்ஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இருந்த எல்லாருமே மேக்ஸிமம் நான் டெக் பேக்ரவுண்ட் தான். எல்லாருமே அந்த மாதிரி இருந்ததுனால, சரௌண்டிங் அப்படி இருந்ததுனால எங்களுக்கு மாறி மாறி சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஒருவேளை நமக்கு வேற ஃபீல்டுங்கிறதுனால முடியாதோ அந்த மாதிரி தாட் வரல. ஏன்னா நாங்கள் எல்லாருமே நான் ஐடி ஃபீல்டில் வந்ததுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உன்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் டைம்ல உனக்கு எப்படி இருந்துச்சு? அண்ட் வாஸ் லைக் உன் கூட வந்தவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க? லைக் ஒரே மாதிரி ப்ரோக்ரெஷன்ஸ் இருந்துச்சா இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சா? ஆக்சுவலி என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரோ கேம்ப்லேயே நமக்கு ரொம்ப டஃப்பான டைம் பீரியட்னா இந்த 2 ப்ராஜெக்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டைம்லாம் ரொம்ப ஒரு பேசிக்லேருந்து நம்ம தான் பில்ட் பண்ணுற மாதிரியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செகண்ட் ப்ராஜெக்ட் நமக்கு தெரிஞ்சிடும் கஷ்டமாக தான் இருக்க போகுது, ஆல்ரெடியாக தான் நடந்துச்சு, அதான் எல்லாம் தெரிஞ்சுட்டு போவோம், அவ்வளோதான் அது ரெண்டுக்கும் வித்தியாசம். பட் த கொஸ்டின் இஸ் ப்ராஜெக்ட் ஸ்க்ராட்ச்லேருந்து நீ தான் பில்ட் பண்ணியிருக்க, அது பில்ட் பண்ணி முடிச்சதுமே வாட் டிட் யூ ஃபீல்? அது எப்படி இருந்துச்சு? அதாவது சிவில்ல இருந்து நீ வந்திருக்க, ஐடிக்குள்ள வரணும்னு வந்தாச்சு, நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து உன்னை நீ ரெப்ரசென்ட் பண்ற ஒரு இடமா இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சதுமே யூ வுட் ஹவ் ஃபெல்ட் சம்திங். ஹவ் வாஸ் தட்? அது ஹப்பு ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் 1 or 2 வீக்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் எல்லாரும் முடிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தர் ஹோஸ்ட் பண்ண என் வெப்சைட் எடுத்து பாரு, என் வெப்சைட் எடுத்து பாரு, அந்த மாதிரி எல்லாரும் மாறி மாறி ஷேர் பண்ணுறது. அப்புறம் ஃப்ளட்டரில் ஸ்டூடெண்ட் இருந்தார், அவரோட ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருன்னு சொல்லுவார், சொந்த ஆப். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிகிற டைம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். மாறி மாறி என் வெப்சைட்டு பாரு, என் வெப்சைட்டு பாரு, அதை கிளிக் பண்ணாத, அதையும் தொடுற, அந்த மாதிரிலாம் மாறி மாறி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அந்த டைம். கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், உன்னோட கம்யூனிகேஷன் ட்ரைனர்ஸாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் பையன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஹாப்பியாக உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் சஸ்பென்ஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்டும் இவன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட என்ன கொஸ்டின்னா, ஸோ அந்த அளவுக்கு சேட்டை பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கேன். இன்னும் கையில் இருந்த சேட்டைகள் வித்தைகள் எல்லாம் வச்சிருக்கேன் இல்லை? ஏன்னா போகிற இடத்துல அதெல்லாம் பண்ணால் அங்கெல்லாம் சஸ்பென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் அந்த சேட்டைகளோட தான் இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. இது நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே இருக்கனால அப்படி கொஞ்சம் காலேஜ் ஸ்கூலு அந்த மாதிரி வைப்பு இடக்கிட வரும். அது வர்ற டைமில் அந்த மாதிரி நடந்தது. ஸோ கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் அப்படிங்கிற விஷயத்தில் இங்கே வரும்போது உன்னோட கண்டிஷன் என்ன? அப்போல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா? வர முன்னாடி இங்கிலீஷ் தெரியும், பட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் அட்டன் பண்ணது எல்லாமே தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே. நம்ம இங்கிலீஷ்லலாம் ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கிடையாது. அங்கே இங்கே வந்த அப்புறம் எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் டாபிக் தந்தால் பேச முடியாத லெவலில் தான் இருந்தோம். நானும் அப்படி தான் இருந்தேன். பட் அது நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்டர்வியூஸ்லாம் நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது. ஒரு ஜாப் ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். அந்த சிடிஓவே கால் பண்ணி கம்யூனிகேஷனை பற்றிலாம் சொல்லியிருந்தாரு. ஓகே, கங்க்ராச்சுலேட் பண்ணி பெஸ்ட் லக்லாம் சொன்னார். ஸோ அதை பற்றி இப்போ இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கும்போது ஸோ எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்க? எத்தனை ஆஃபர் கிடைச்சிது? ஓகே, 5 அட்டன் பண்ணியிருந்தேன், 2 ஆஃபர் கிடச்சிது. இதை ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ண டைமில் இப்போ நீங்கள் சொல்லியிருந்த இல்லையா, லைக் உன்னோட அந்த ரிஜெக்ட் பண்ண கம்பெனிலேருந்தே வந்து சிடிஓலாம் கூப்பிட்டு பேசினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல உன்னோட டிரான்சிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் இருக்குது. ப்ரோ கேம்ப் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரும்போது இருந்த லிஸ்டனுக்கும் இப்போ இருக்கிற லிஸ்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வர முன்னாடி நான் மைண்ட் செட்டில் இருந்தேன். எங்களுக்கு அங்கே ஒர்க் எப்படின்னா 8 to 8 இருக்கும். இங்கே வந்துட்டா
நமக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே ஐடியில் சாட்டர்டே சண்டே லீவு 6 ஆனால் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கே நினைச்சிட்டு வந்தால் ஃப்ரீயாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு வந்தா அங்கோட இங்கே ஹெக்டிக்காக தான் இருந்துச்சு கடைசி 12 months. பட் அங்கே இருக்கும்போது அது பட்டனாக தெரிஞ்சிச்சு. பட்டு இங்கே வரும்போது நல்லது தான் போல். ஸோ அது பிடிச்சி பண்ணுற மாதிரி பிடிச்சி பண்ணுவேன். இப்போ நம்ம அது ஒரு பேஷனாக மாற்றி பண்ணும்போது அது பெரிய பேர்டனாக உனக்கு தெரியும். ப்ளேஸ் ஆயாச்சு, வீட்டுக்கு கூப்பிட்டு சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஆமாம். வீட்டிலேருந்து என்ன சொன்னாங்க? வீட்டில் ஹாப்பி தான். பட் ஃபஸ்ட்டு அப்பா கேட்கும்போது நார்த் இந்தியாவா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே. அல்லாமல் அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னப்புறம் எல்லாரும் ஹாப்பி தான். பேக்கேஜ் சொன்னோன்னே ஓகே பரவாயில்ல போயிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்டு முக்கியமாக இங்கே நீங்கள் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம சைடில் இருந்த அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க கரெக்டாக? ஸோ யார் அட்மிஷன் ஆஃபீஸராக இருந்தால் என்ன மாதிரியான சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க? ஓகே. ஸோ அதான் சொன்னேன், ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவன் வந்து சும்மா சொல்லிட்டு அப்படியே போயிருப்பான் அட்வைஸ் மாதிரி. இப்போ நம்ம அதை யூடியூப்பை பார்த்து ட்ரை பண்ணும்போது எரர் வந்துச்சு சால்வ் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருவோம். Right. பட் அதுக்காக இவங்க கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ யாரா இருந்த ஒரு பேர் அட்மிஷன் ஆஃபீஸர் பேர் ஞாபகம் இருக்கா? சாலா. ஓகே, சலா சார். அவர் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆனப்புறம் அவர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, பழைய சேட் எடுக்கும்போது அந்த எரர் ரொம்ப சில்லியான எரர்லாம் டவுட் கேட்ட மாதிரி சேட் ஹிஸ்ட்ரி பார்த்தேன். இப்போ கிளியராக இருக்கீங்க? ஆமாம், இப்போ கங்க்ராச்சுலேட் பண்ணாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ 7.7 LPAக்கு பிளேஸ் ஆயிடுச்சு. அதாவது உள்ளே வந்ததுமே ப்ரோக்ராம்குள்ளே வந்தோன்னா முதல் கோல் நமக்கு என்னவா இருக்கணும்? ஸ்டாக் கற்றுக்கணும், ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கோலாக இருக்கும். இப்போ உனக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண டைமில் நம்ம ஒர்க் ஷாப் எடுத்தோம் ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஸோ ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு பல கோல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லியிருந்திருப்போம். எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல உனக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் எடுத்த கண்டென்ட்ஸ் அப்ளை ஆயிருக்கு? அதே மாதிரி உனக்கு இப்போ 7.7 வந்து நீ அச்சீவ் பண்ணிட்ட, ஃபியூச்சரில் இருக்கிற லிஸ்ட்டுனா நீ என்னவா பார்க்குற? உனக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இப்போ இந்த மாதிரியே தான் அடுத்ததும் நல்ல ஒரு ரோலுக்கு போனோம், ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி போனோம். முடிஞ்சா வெளிநாடுனா வெளிநாடு ட்ரை பண்ணணும். அதை பற்றி இப்போதைக்கு பெரிய ஐடியா இல்லை, பட் போனப்புறம் வரும்னு நினைக்கிறேன். நீ சொன்ன உனக்கு வந்து அது பிடிச்சி பண்ணுறதுனால ஹெக்டிக்காக தோணலைன்னு நீ சொல்லியிருந்த. பட் இருந்தாலும் தேர் வில் கம் அ பாயிண்ட், ஒரு சில சினாரியோஸில் ஒரு சில பாயிண்ட் பேசாமல் இதை நிறுத்திட்டு போயிடலாமா, ஓடிடலாமா அப்படின்லாம் என்னைக்காவது தோணி இருக்கா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு வந்ததுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹெக்டிக்கு டைம் பீரியட்னா ப்ராஜெக்ட் வீக்ஸ் தான். ப்ராஜெக்ட் வீக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் அது நிறையவே தோணிருக்கு. ப்ராஜெக்ட் வீக்ஸில் தான் அது தோணும். ஏன்னா நம்ம அதுக்கு மற்ற வீக்ஸ்லாம் டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறது, படிக்கிறது, இல்லைன்னா ஏதாவது சின்ன சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. பட் ப்ராஜெக்ட் வீக்குங்கிற போது நம்ம வந்து அடிமட்டத்துலேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம லாஜிக் யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதெல்லாம் வராது. ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, செகண்ட் ப்ராஜெக்ட்டு அது கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஸோ ப்ராஜெக்ட் வீக்ஸ் மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. ஸோ இப்போ இன்டர்வியூஸ் நீ நிறைய அட்டன் பண்ணியிருந்த இல்லையா? ஸோ இப்போ இந்த இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது உனக்கு எப்படி இருந்துச்சு? லைக் உனக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு? டெக் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும்போது உனக்கு எந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க? அண்ட் நீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்திருக்க இல்லையா? உன் ப்ராஜெக்ட்ஸை பார்த்தாங்களா? லைக் அதுலேருந்து உனக்கு கேள்விகள் இருந்துச்சா? சில கம்பெனிஸ் வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராஜெக்ட் வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ Okay. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போது ரீசெண்டாக ஒரு கம்பெனி அட்டன் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இன்டர்வியூ ஃபுல்லாகவே என் ப்ராஜெக்ட் பற்றி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபுல் கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது ஹோஸ்ட் பண்ணியிருந்தாலும் மைக்ரோ சர்வீஸில் இது ஃப்ரீ கிரெடிட் தீர்ந்து போனதுனால லோக்கலில் ரன் பண்ணி காட்டினேன். ஸோ இந்த மைக்ரோ சர்வீஸ் முன்னாடி 2 மைக்ரோ சர்வீஸுக்குள்ள கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது, அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருக்கிற ரவுண்டும் இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிப்பாங்க, ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்கு, அதுக்கப்புறம் அரை கொஸ்டின்ஸு, ஸோ லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கிற ரவுண்ட்ஸும் இருக்குது. அதான் நான் இப்போ பிளேஸான கம்பெனியில் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பிளேஸான கம்பெனியில் ஆக்சுவலி நடந்தது ஒரு ரவுண்டு தான். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு மெஷின் டெஸ்ட். ஓகே. அந்த மெஷின் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைன் அப் லாகின் ஏபிஐ மட்டும்தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இங்கே டுட்டுன்னு ஒரு சீனியர் வந்திருந்தார். ஓகே. அப்போ அவர் வந்து இந்த மெஷின் டெஸ்ட் பற்றி சொல்லியிருந்தார். ஓகே. மெஷின் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு படித்தது எல்லாமே அதில் அப்ளை பண்ணி காட்டி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ அது மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த சைன் அப் லாகின் ஏபிஐ 24 hours டைம் தந்தாங்க. ஓகே. ஸோ அதில் டைப் ஸ்கிரிப்ட், கிளாஸு, ரெபாசிட்டரி பேட்டர்ன், முடிஞ்ச அளவு ஜேடபிலிட்டி டோக்கன், எல்லாத்தையும் ஆக்சஸ் டோக்கன், ரிஃப்ரெஷ் டோக்கன் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதை பார்த்தே அடுத்த ரவுண்டு கூப்பிட்டுருந்தாங்க. அடுத்த ஒரு ரவுண்டு தான் நடந்துச்சு, அதோட ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எடுத்ததுமே உனக்கு இதுதான் ஆஃபர் பண்ணாங்களா இல்லை நெகோசியேஷன் ஏதாவது இருந்துச்சா? ஆக்சுவலி நான் 8 LPA ரேஞ்சில் இருக்கிற கம்பெனிஸ் தான் அப்ளை பண்ணிருந்தேன். ஸோ எனக்கு அவங்களோட பட்ஜெட் தெரியும் 5 to 8. ஸோ 8 கேட்டிருந்தேன். அவங்க வந்து 7.2ல ஸ்டார்ட் பண்ணாங்க. கடைசி இதில் 7.7 வந்து
ஏதாவது ஒரு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க சிவில் படிச்சுட்டு ஏன் ஐடிக்குள்ள வந்தீங்க, இல்ல சிவில் படிச்சிருக்கீங்க இது உங்களுக்கு செட் ஆகுமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்திருக்கு? ஆமாம், அந்த கொஸ்டின் இனிஷியலி கண்டிப்பாக வரும். ஹச்ஆர் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த கொஸ்டினில் தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது நம்ம ரெஸ்யூம் தானே. ஸோ அதுக்கு நம்ம கரெக்டான ரீசன் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. என்ன மாதிரியான ரீசன்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, நான் ஒர்க் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. நான் வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு நான் அந்த டிசிஷனை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு வெப் டெவலப்மெண்ட்டில் என் ஸ்கில்லை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி என்ன நடந்துச்சோ அந்த சுச்சுவேஷன் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா ஹச்ஆர்ஸ் வந்து கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சில டெவலப்பர்ஸ் வந்து நம்ம சீனியர் டெவலப்பர்ஸ் இல்லை சிடிஓஸ் வந்து ஃப்ரெஷராக மட்டுமே தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ நடக்கும்போதே 2-3 வாட்டி ஃப்ரெஷர்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. பட் சில இன்டர்வியூஸில் அப்படி கிடையாது. அவங்க வந்து கேட்பாங்க, ஸோ சிவில் ஃபீல்டுக்கும் இதுக்கும் எதுவும் சிமிலாரிட்டி பார்க்குதியா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்குது. பட் ஓவராலாக நம்ம கன்வின்சிங்காக ஆன்சர் கொடுத்தா நம்மளுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுது. ஸோ சிவில் ஃபீல்டுலேருந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே நீ வந்துட்ட, ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டும் நடந்துருச்சு. இந்த மாதிரி வேறு ஃபீல்டில் இருந்து ஐடி ஃபீல்டுக்குள்ளே மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்போம்? டைம் அண்ட் எஃபோர்ட் தான். ஒரு பர்டிகுலர் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு லெவல் நம்ம இன்டர்வியூஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியட் அண்ட் ஒரு எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. ஸோ அதை போட ரெடியாக இருந்தாச்சுன்னா போதும். எஃபர்ட் அப்படின்னா எந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறேன்? ஸோ இப்போ நம்ம ப்ரோகேம் எடுத்து பார்த்தா இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, இந்த டைம் பீரியட் நாங்கள் 9 to 9 டெய்லி ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 பர்சனல் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஸோ ரெகுலராக ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஒவ்வொரு ஸ்டாக்ல இருக்க ஒவ்வொரு டூல்ஸாக கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதுக்கு ரெடினா எந்த ஃபீல்ட்லேருந்து வேணாலும் ஐடி ஃபீல்டுக்கு வாங்கலாம். சரி, இப்போ ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு வந்துட்டாங்க, வேறு ஃபீல்ட்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களே, நம்ம பேட்ச் பசங்க, உன் கூட உன்னோட ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஆல்ரெடி ஐடி தான் படிச்சுட்டு இருக்காங்க, பட் அந்த ஃபீல்டில் அப்படிங்கும்போது இப்போ காலேஜஸ் படிக்கிற பசங்க இருப்பாங்க, நல்ல ஸ்கோப்போ நல்ல ஹோப்போட போய் நானும் டெவலப்பர் ஆயிடுன்னு காலேஜஸில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற பசங்களுக்கு இனி ஐடி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்க காலேஜ் படிக்கும்போதே நிறைய டைம் கிடைக்கும். எனக்கும் காலேஜில் நிறைய ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. கிளாஸ் டைமை விட ஃப்ரீ டைம் தான் அதிகம். ஸோ அந்த டைமை அவங்க இந்த மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஓனாக டெவலப் பண்ணுறது, இந்த டைமுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ப்ரிப்பரேஷன், அடுத்து இந்த ஹச்ஆர் கொஸ்டின்ஸு, இந்த ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், இதில் எல்லாம் அவங்க எஃபோர்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்போவே அது பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருக்கிற பசங்க இப்போ பிளேஸ் ஆக போகிறாங்க, எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க. கிரண், அகில், சனோஜ், ஹரி, சுரேஷ் எல்லாருமே வெயிட்டிங்ல இருக்காங்க. சுரேஷுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். சுரேஷ் பிளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்க திருவிழா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ரெடியா இருக்கோம். ஸோ அவங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ ஒவ்வொரு வீக்ஸ்ல படிக்கிற டாபிக்ஸை வந்து கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவு மறக்காம இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர் நான் பார்த்தேன் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது. நம்ம வந்து லைட்டா படிச்சுட்டு போற டாபிக்லாம் கடைசி இன்டர்வியூஸ் வரைக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே, இன்டர்வியூஸ் மட்டும் இல்லை முடிஞ்ச அளவு அதை எப்பவுமே இடைக்கிட ரிவைஸ் பண்ணிக்கிட்டு மறக்காம இருக்கிறது வந்து ஒரு நல்லது. அது இன்டர்வியூஸ்ல நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதான் சொல்லுவேன். ஸோ இப்போ இன்டர்வியூஸ்ல ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ வீக்லி பண்ற விஷயங்களை சொல்லு. ஒவ்வொரு வீக் முடிஞ்சதுமே உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்கும். ஆமாம். ஸோ ரிவ்யூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுலேருந்து என்ன கிடைச்சது? ஆக்சுவலி ரிவ்யூஸ் இல்லைன்னா நம்ம போகிற பார்த்தே கரெக்டாக நமக்கு தெரியாது. சொல்லப்போனால் எக்ஸாம்பிள் 5th வீக் எங்களுக்கு மோங்கோடிபி படிக்க வேண்டியிருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் இருக்கான் அகில், அவன் வந்து அக்ரிகேஷன் தான் என்னென்னே படிக்காமல் போய் ரிவ்யூ அட்டன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் தெரியும் மோங்கோடிபியில் அக்ரிகேஷன் இருக்குன்னு அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ கடைசி நான் சப்மிட் பண்ண மெஷின் டாஸ்க்காக இருக்கும்போதும் அந்த கோடிங் ஸ்டாண்டர்டு ப்ராஜெக்ட்ஸ்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கேமல் கேஸ் அது இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ், சனுஜுன்னு ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவன் செகண்ட் ப்ராஜெக்ட்ல ஃபங்க்ஷனில் எழுதியிருந்ததெல்லாம் மாற்றி கிளாஸ்லேயே மாற்ற சொல்லிட்டாங்க. மாற்ற சொல்லி அந்த ரிவ்யூ ஸ்ட்ரிக்டாக இவன் எல்லா ரிவ்யூஸும் எனக்கே ஷெடியூல் பண்ணுங்கன்னு போட்டார். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம போகிற பார்த்து நம்ம எழுதுகிற கோடெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இருக்கா, பெஸ்ட் கோடிங் ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா, இதுக்கெல்லாம் ரிவ்யூஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளதுல நீ உன்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிருந்துருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் டேக் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நம்ம வச்சிருக்கோம். ஆமாம், கரெக்டாக. ஸோ டேக் ஆஃப் இன்டர்வியூவில் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டேக் ஆஃப் இன்டர்வியூவில் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல உன்னை ஃபோக்கஸ் பண்ணாங்க, எந்தெந்த விஷயங்கள் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? டேக் ஆஃப் இன்டர்வியூக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிற வீக்ஸ் வரைக்கும் இருக்கிற ரிவ்யூஸும் இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ டிஓக்கு முன்னாடி ரெஸ்யூம் கேட்பாங்க. ஸோ ரெஸ்யூம் கேட்டதும் 2 ப்ராஜெக்ட்டுக்கும் டெமோ காமிக்க சொல்லுவாங்க. 2 ப்ராஜெக்டையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி, ஸோ இது வந்து நார்மல் ரிவ்யூ மாதிரி இல்லாமல் ஒரு ரியல் டெக்னிக்கல் இன்டர்வியூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் போகும். ஒரு 1.5 to 2 hours மேலே போகும். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டெமோ காமிக்கிறதுலேருந்து ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து கடைசி ஃபீட்பேக்லாம் கம்ப்ளீட்லி நம்ம ஆன்சர்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம், கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஃபீட்பேக் தருவாங்க. ஸோ மற்ற ரிவ்யூஸ்க்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ரியல் டெக்னிக்கல் இன்டர்வியூ கூட ரொம்ப சிமிலராக இருக்கும்.
டேக் ஆஃப் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கும் உன்னோட ரியல் இன்டர்வியூஸ் நீ அட்டன் பண்ணதுக்கும் சிமிலாரிட்டிஸ் எவ்வளோ இருந்துச்சு, அது டேக் ஆஃப் இன்டர்வியூ உனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடத்துல? டேக் ஆஃப் இன்டர்வியூ முன்னாடி நம்மகிட்ட ரெஸ்யூம் கேட்பாங்க. ஓகே. ஸோ ரெஸ்யூம் வச்சு தான் கொஸ்டினே ஆரம்பிப்பாங்க. செல்ஃப் இன்ட்ரோ எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இது வந்து ரியல் இன்டர்வியூக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் 2 ப்ராஜெக்டோட டெமோ, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் போகிறது. ஸோ அதில் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அதோட ஃபுல் ஃபீட்பேக்கும் தருவாங்க. என்னால் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியல. ஓகே. ஸோ அந்த அட்டெம்ப்ட்ல எனக்கு ஃபீட்பேக் கிடைச்சது என்னன்னா, ஆன்சரை வந்து இன்னும் பெட்டராக கன்வே பண்ணலாம். ஓகே. கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டராக பண்ணலாம். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க லைவ் கோடிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் கிடைச்சது. செகண்ட் அட்டெம்ப்ட்ல இது ரெடி பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? முன்னாடி கிடைச்சிருக்கிற கொஸ்டின்ஸ் அது இதெல்லாம் திரும்ப பண்ணி பார்க்குறது, முடிஞ்ச அளவு டைம் கம்மி டைமில் முடிக்கிறதுக்கு அட்டம் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஆன்சர்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு கம்யூனிகேட்டர், அதாவது ஆன்சர்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ChatGPTல போட்டு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓகேவா அந்த மாதிரி செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். இது நம்ம ப்ரோ கேம்போட ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் தான். இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய பேக்கேஜில் பிளேஸ் ஆகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகும்போது அவங்களோட அப்டேட்ஸோடவும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸோடவும் கண்டிப்பாக நான் அவங்கள வந்து பார்ப்பேன். இங்கே நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ண தயாராக இருந்தாலே போதும். நீங்கள் எந்த ஃபீல்டு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம், இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுருந்துருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எதையாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டைமும் எஃபர்ட்டும் போட தயாரா இருந்தாலே போதும், உங்களால அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம லிஸ்ட். ஏன்னா சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு, 2 வருஷம் அந்த ஃபீல்டுல வேலை செஞ்சிருந்தாரு. பட் அதெல்லாம் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அவர் மாறி அவரோட லைஃப் செட் பண்ணி இப்போ 7.7 LPAக்கு பிளேஸ் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 64,000 rupees மந்த்லி சேலரி அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இது எல்லாமே உங்களாலையும் முடியும். பட் விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எஃபர்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் போட்டு நீங்க ஒர்க் பண்ண தயாரா இருந்தா மட்டும் போதும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின் ஃபார் த ஜாப். ஸோ இன்னும் அடுத்த வருஷம்லாம் ஆகும்போது இன்னும் பெரிய பேக்கேஜஸ்க்கு மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் அப்கிரேடோட உங்களை சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.